ரமேஷ், இப்ப உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவருடைய இந்த வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறதையும் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரமும் கூட இது. ஏன்னா கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அதை பத்திலாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாமா? இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இவருடைய அந்த பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு? நிச்சயமாக இந்தியாவில் விமான விபத்தில் பல அரசியல் ஆளுமைகள், திரைப்பிரபலங்கள் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அண்மை காலத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக மகாராஷ்டிர துணை முதல்வராக இருக்கக்கூடிய அஜித் பவார் விமான விபத்திலே மரணம் அடைந்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த பிபின் ராவத் நீலகிரியில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தார். அது ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதற்கு பிறகு இந்தியாவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மிகப்பெரிய ஒரு ஹெலிகாப்டர் விபத்தாக இது பார்க்கப்படுகின்றது. அதாவது அரசியல் ஆளுமைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தாக இது பார்க்கப்படுகின்றது. மகாராஷ்டிரா அரசியலில் அஜித் பவார், அதாவது பவார் குடும்பம் என்றாலே அது பவரான ஒரு குடும்பம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான மகாராஷ்டிரா அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் அஜித் பவார். குறிப்பாக சரத் பவாருடைய உறவினர் இவர். தற்போது இதற்கு முன்பும் அஜித் பவார் துணை முதல்வராக இருந்தார். அண்மையில் நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலிலும் கடந்த ஆண்டு வெற்றி பெற்று மீண்டும் துணை முதல்வராக அஜித் பவார் பதவியேற்றார். ஓராண்டுதான் அவர் இந்த 2வது முறையாக துணை முதல்வராக பதவியேற்று ஓராண்டுதான் ஆகிறது. அதற்குள்ளாக அவருடைய இந்த மரணம் மகாராஷ்டிர அரசியல் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இவருடைய மனைவி சுனித்ரா பவார், அவரும் கூட தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அவர் அண்மையில் தான் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் தான் பாராமதி என்பது தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக பார்க்கப்படுகின்ற ஒரு தொகுதி. இதற்கு முன்பு சுப்ரியா சூலே அவர்கள் கூட அந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஒன்றுக்காக அஜித் பவார் அவர்கள் சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சரத் பவாருடன் அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைந்தது நமக்கெல்லாம் நன்கு நினைவிருக்கும். அப்போது யார் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்ற போட்டி எழுந்தது. தேர்தல் ஆணையத்திற்கும் அந்த விவகாரம் சென்றது. இறுதியாக தேர்தல் ஆணையம் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்று அறிவித்ததோடு அந்த கட்சிக்கான கடிகாரம் சின்னத்தையும் அஜித் பவார் தலைமையிலான அந்த குழுவிற்கு தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்தது. இது அஜித் பவாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. இருந்தாலும் கூட எங்களுடைய ஆத்மார்த்தமான தலைவர் என்பவர் சரத் பவார் தான் என்பதில் அஜித் பவார் தொடர்ந்து உறுதியாக இருந்தார். பாஜகவோடு கூட்டணி அடைத்து துணை முதல்வராகவும் பதவியேற்றார். அதன் பிறகு கடந்த ஆண்டு மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற போதும் கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தொகுதியிலே போட்டியிட்டு இவரது தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் ஒரு கணிசமான வெற்றியை பெற்றது. அதன் பிறகு மீண்டும் அவர் துணை முதல்வராகவும் கூட அவர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அண்மையில் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் கூட நடைபெற்றிருந்தது. உள்ளாட்சி தேர்தலில் புனே உள்ளிட்ட பல இடங்களில் தான் யாருடன் மோதல் ஏற்பட்டு விலகி வந்தாரோ அதே சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியோடு அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து ஒன்றாக போட்டியிட்டார்கள். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த அந்த 2 பேரும் உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றாக போட்டியிட்டு ஒன்றிணைவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. இது போன்ற ஒரு சூழலில் தான் அஜித் பவார் தற்போது உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது ஆந்திர முதல்வராக இருந்த ராஜசேகர ரெட்டி அவர்கள் இது போன்றுதான் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தார். இது ஆந்திர அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அந்த வரிசையில் முக்கிய ஹெலிகாப்டர் மற்றும் ஹெலிகாப்டர் மற்றும் விமான விபத்தில் உயிரிழந்த முக்கியமான அரசியல் ஆளுமைகளின் பட்டியலில் தற்போது அஜித் பவாரும் இணைந்திருக்கிறார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.